Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் gesture, voice, costume and makeup. இது தியேட்டர் ஆர்ட் பேப்பர்ல யூனிட் 4ல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக். இது ஃபர்ஸ்ட் பார்ட்டா நம்ம பார்க்கலாம். பிஃபோர் கெட்டிங் இன்டு த கிளாஸ், a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ யூனிட் 4ல அதர் டாபிக்ஸ் இதுதான் ஃபுல் யூனிட். அதர் டாபிக்ஸ் நம்ம அடுத்த பார்ட்ஸ்ல பார்க்கலாம். Introduction. Acting is one of the most important parts of a drama performance. So, drama அப்படின்னா சினிமாவோ ட்ராமாவோ ஆக்டிங் தான் மெயின் இல்லையா? இட் பிரிங்ஸ் கேரக்டர்ஸ் டு லைஃப் ஆன் ஸ்டேஜ். ஸோ லைஃப் கொடுக்கறது அந்த கேரக்டர்ஸ்க்கு, அந்த கதைக்கு லைஃப் கொடுக்கறதே வந்து ஆக்டிங் தான். எ குட் ஆக்டர் யூசஸ் மெனி டூல்ஸ் டு டூ திஸ். ஸோ ஆக்டிங்க்கு வந்து நிறைய விஷயம் தேவைப்படும். சும்மா ஆக்டர் மேலே ஏறி நடிக்கணும் அப்படின்னா he has to be accomplished with many tasks. Okay, he should know many, he should use many tools. நிறைய விஷயத்தை வச்சுதான் அவர் அந்த ப்ராப்பர் ஆக்டிங்கை கொடுக்க முடியும். Some of the main components of acting are gesture, voice, costume, makeup and mask. Each of these helps the audience understand the story, emotions and characters better. So, main components of acting அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஸ்டர்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பாடி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நடக்கிறது போறது, அதுலயே நம்ம நிறைய வெளிப்படுத்துவோம். ஒரு ஆக்டர் நிக்கிறது, நடக்கிறது, சுத்தி வர்றது, இது எல்லாமே வந்து ஜெஸ்டர்ஸ். ஓகே, வாய்ஸ்ல கோவம், இது அமைதியா பேசுறது, காதலோட பேசுறது, இதெல்லாம் வாய்ஸ்ல கொண்டு வரலாம். காஸ்டியூம்ஸ், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம், என்ன மாதிரி சுச்சுவேஷனோ அதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம். மேக்கப் அதே மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப், மாஸ்க். All these things are components of acting, tools of acting. Each of these helps the audience understand the story, emotions and characters better. So இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஆக்டிங்கை என்ஹான்ஸ் பண்ணுது, நல்லா தூக்கி காமிக்குது. தட் இஸ் ஆடியன்ஸ்க்கு நல்லா புரிய வைக்குது. ஜெஸ்டர், முதல் ஜெஸ்டருக்குள்ள போகலாம். ஜெஸ்டர்ஸ் ஆர் மூமெண்ட்ஸ் ஆஃப் த பாடி, எஸ்பெஷலி த ஹேண்ட்ஸ், ஆர்ம்ஸ் அண்ட் ஃபேஸ். இதை தான் ஜெஸ்டர்ஸ்ன்னு சொல்றோம். அப்போ மூமெண்ட்ஸ் ஆஃப் த பாடி, நடக்கிறது நிற்கிறது கூட ஒரு ஜெஸ்டர் தான். பொதுவாக கையை கட்டி இருந்து இப்படி மறைச்சு பார்க்கறது, ஒரு இடத்துல சிந்தனையோடு நிற்கிற மாதிரி இருக்கிறது, காலை ஒரு பக்கமாக போடுறது, முக பாவனை, இது எல்லாமே ஜெஸ்டர்ஸ் தான். தே ஹெல்ப் ஷோ வாட் அ கேரக்டர் இஸ் ஃபீலிங் ஆர் திங்கிங். அப்போ ஒரு கேரக்டர் அப்படியே நடந்துகிட்டே அப்படியே மேலே பார்க்க கீழே பார்க்க நடந்துட்டு இருந்தா நம்ம என்ன நினைப்போம், அந்த கேரக்டர் திங்க் பண்ணிட்டு இருக்குன்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரிதான், அது என்ன ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறதையே அந்த ஜெஸ்டர்ஸ் நமக்கு சொல்லிடும். கேரக்டர் என்ன பண்ணுது, அது என்ன யோசிக்குதுங்கிறது ஆடியன்ஸ்க்கு என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் ஜெஸ்டர்ஸ் மூலமாவே. Some gestures are easily understood by everyone, like a thumbs up for agreement. சில gestures ரொம்ப ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். thumbs up காமிப்போம் இல்லையா, ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு. ரொம்ப நிறைய இடத்துல நம்ம வந்து டக்குன்னு ஒரு மெசேஜஸ்லயே நம்ம என்ன பண்றோம், வாட்ஸ்அப் மெசேஜஸ் அந்த மாதிரி இதெல்லாமே வந்து நம்ம ஒரு தம்ஸ் அப் மெசேஜ் கொடுத்துதான் நம்ம அக்ரி பண்றது, அதெல்லாமே சொல்றோம். ஃபோல்டட் ஆர்ம்ஸ் ஃபார் ஆங்கர், அதே மாதிரி ஃபோல்டட் ஆர்ம்ஸ், கையை கட்டி அப்படி மறைச்சு பார்க்கறது வந்து ஆங்கருக்கான ஒரு ஜெஸ்டர். பைட்டிங் நெயில்ஸ் ஃபார் நர்வஸ்னஸ், அப்படி நகத்தை கடிச்சிட்டே இருந்தா நர்வஸா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆன் ஸ்டேஜ் ஜெஸ்டர்ஸ் ஆர் ஆஃபன் பிக்கர் தேன் இன் ரியல் லைஃப், ஸோ தட் த ஆடியன்ஸ் ஈவன் தோஸ் சிட்டிங் ஃபார் அவே கேன் see and understand them. ஆன் ஸ்டேஜ், ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜெஸ்டர்ஸ் வந்து ரியல் லைஃப்ல இருக்கிறத விட பெருசா தெரியும் நம்மளுக்கு. ஆடியன்ஸ் என்னன்னா நம்ம ரியல் லைஃப்ல பண்றதை விட ஸ்டேஜ்ல பண்றப்போ ஆடியன்ஸ் வந்து அதை பார்க்கத்தான் வந்திருக்கிறாங்க, ஒரு கதையை கேட்க வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா அதை நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஒரு அந்த கேரக்டர் வந்து என்ன இமோஷனை வெளிப்படுத்துதுங்கிறது ஜெஸ்டர்ஸ் மூலமா அவங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆக்டர்ஸ் யூஸ் ஜெஸ்டர்ஸ் டு எக்ஸ்பிரஸ் இமோஷன்ஸ், கிரியேட் ரிதம் அண்ட் சப்போர்ட் தேர் வாய்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். அப்ப ஆக்டர்ஸ் இந்த ஜெஸ்டர்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட இமோஷன்ஸ், ஒரு அந்த வாய்ஸ், ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்களோட ஆக்டிங் என்ன பண்றாங்க, அந்த திறமையை பல்முகமா வெளிப்படுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், pointing, waving, shrugging or even folding hands can say a lot without using words. சில சமயம் அவங்க பேசவே வேண்டாம், அவங்களோட ஜெஸ்டர்ஸே நிறைய விஷயம் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், பாயிண்டிங்னா ஒரு விஷயத்த சுட்டி காட்டுற மாதிரி இருக்கிறது, வேவிங் கையாட்டுறது, அடுத்து ஷ்ரக்கிங்
ஷ்ரக்கிங்கிறது வந்து இப்படி தோலை குலுக்கி எனக்கு தெரியலன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி சும்மா அப்படி தோல் அப்படி மேல தூக்கி அப்படி இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறது தான் ஷ்ரக்கிங். ஸோ இந்த மாதிரி அண்ட் ஈவன் ஃபோல்டிங் ஹேண்ட்ஸ் கையை கட்டிட்டு நிக்கிறது. இது எல்லாமே தே யூஸ் டு சே a lot without using words. வாய்ஸே இல்லாம ஜெஸ்டர்ஸ் வச்சே என்ன பண்ணிப்பாங்க, நிறைய விஷயங்களை கீழே உட்காந்துருக்க ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஜெஸ்டர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது ஆக்டிங்ல. Okay, next topic is voice. So now we shall deal with the second topic, voice. Voice is another powerful tool for actors. Gestures மாதிரி தான் voice. Voiceக்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. It is how they speak or make sounds during a performance. இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க எப்படி அந்த வாய்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். ஓகே, ஒரு விஷயத்த கோவமா சொல்றப்போ அதை எப்படி பேசணும், சாஃப்டா அமைதியா சொல்றப்போ, லவ்வோட சொல்றப்போ அவங்க வாய்ஸ் எப்படி இருக்கணும். ஸோ இந்த வாய்ஸ் வந்து நிறைய விஷயங்களை டிசைட் பண்ணும். வாய்ஸ் இன்க்ளூட்ஸ் மெனி ஃபீச்சர்ஸ் லைக் பிச். பிச்னா என்ன அப்படின்னா ஹை சவுண்ட் லோ சவுண்ட். இது ஹை பிச் லோ பிச் அப்படின்னு சொல்லுவாங்க. லோனா ரொம்ப அப்படியே உள்ள பேசுறது, ஹை பிச்னா அந்த வாய்ஸ் ரொம்ப ஹையா இருக்குது. வால்யூம். ஓகே, அடுத்தது வந்து லவுடா சாஃப்டா பேசுறது வால்யூம்னு சொல்றாங்க. டோன்னா ஹாப்பி சேட் ஆங்கிரின்னு டோனை வந்து பிரிக்கலாம். ஹாப்பி டோனா பேச முடியும், சேடா பேசலாம், ஆங்கிரி டோன். ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு கோவமா ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்போம் நம்ம. அப்புறம் ஹாப்பியா இருந்தா அந்த வாய்ஸ் எப்படி சிரிச்சுட்டே பேசுற மாதிரி ஜாலியா இருக்கும். சேடா பேசுறப்போ ரொம்ப ஒரு மாதிரி அந்த சோகத்தை ஃபீல் பண்ண முடியும். பேஸ்னா ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ. ஒரு சிலர் வந்து அப்படி வேகமா பேசுற மாதிரி இருக்கும். ஒரு சில டைலாக்ஸ் கோவத்தோட பேசுறப்போ, ஒரு சிலப்போ அமைதியா நிதானமா ஸ்லோவா பேசுறது. கிளாரிட்டி, ஹவு கிளியர் த வேர்ட்ஸ் ஆர். ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து வேகமா பேசுவாங்க, அந்த கிளாரிட்டி இருக்காது. ஒரு சிலர் நல்ல நிறுத்தி நிதானமா பேசுவாங்க, நல்லா கிளியரா கேட்கும். ஸோ வாய்ஸ் வந்து ஒரு முக்கியமான டூல் ஆக்டிங்ல. எ குட் ஆக்டர் நோஸ் ஹவு டு யூஸ் தேர் வாய்ஸ் டு ஷோ ஃபீலிங்ஸ் அண்ட் மீனிங். அப்போ ஒரு நல்ல ஆக்டர் என்ன பண்ணணும், அவரோட வாய்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் சைலன்ஸ் ஆர் அ பாஸ் கேன் பி பவர்ஃபுல். இப்போ ஒரு சில இடங்கள்ல அமைதியா இருக்கிறது, நிறுத்துறது, அந்த இடத்த கொஞ்சம் ஒரு பாஸ் கொடுக்கறது. பாஸ்னா என்னன்னா ஒரு டைலாக் இடையில ஒரு கொஞ்ச நேரம் நிப்பாட்டி அடுத்து ஆரம்பிக்கிறது. அந்த நிப்பாட்டுறது கூட ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ ஒரு சைலன்ஸ், ஒரு அமைதியோ ஒரு பாஸ் கூட ஒரு பவர்ஃபுல்லா ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணும். வாய்ஸ் ஆட்ஸ் இமோஷன், ட்ராமா அண்ட் மீனிங்ஸ் டு த வேர்ட்ஸ் இன் அ பிளே. அப்போ வேர்ட்ஸ் வந்து சும்மா அப்படியே எல்லா வார்த்தைகளையும் அப்படியே ஒப்பிக்க தெரிகிறவன் வந்து ஆக்டர் கிடையாது. அதுக்கான இமோஷன்ஸ் அதுக்கேத்த மாதிரி சொன்னாதான் அதை என்ன பண்ண முடியும், ஆடியன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்குவாங்க. கோவமான விஷயத்த கூட சும்மா டயலாக் மாதிரி சொல்லிட்டு இருந்தா அவனுக்கு கோபம் இருக்குன்னு எப்படி தெரியும்? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் டு பி all these things are very important. So voice is also a important component in acting. அடுத்ததான் காஸ்டியூம். காஸ்டியூம்ஸ் ஆர் த clothes or accessories that actors wear on stage. ஸோ clothes அப்படின்றதுனா உங்களுக்கு தெரியும். accessories நம்ம என்ன வியர் பண்ணிக்கிறோமோ அதை தான் காஸ்டியூம்ஸ்னு சொல்கிறோம். தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். விஷுவலாக பார்க்குறப்போ கண்டிப்பாக அது ஒரு ராஜாவாக வர்றவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? ஸோ காஸ்டியூம்ஸ் ஹெல்ப் த ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ த கேரக்டர் இஸ், சச் as their job, age, time period and personality. ஒரு கிங் வந்து கிரவுன், அதெல்லாம் ஆக்சசரிஸ். ஓகே, கிரவுன், ரோப், வைல் சோல்ஜர் மைட் வியர் அ யூனிஃபார்ம். இது எல்லாமே ஒரு கிங்கா இருந்தா கண்டிப்பா ஒரு கிரவுன் போட்டிருக்கணும், அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கணும், ஸ்வர்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்கலாம், ஒரு ரோப் போட்டிருக்கலாம். சோல்ஜரா இருந்தா யூனிஃபார்மோட இருக்கணும், ஏதாவது ஒரு வெப்பன் வச்சிருக்கணும். ஸோ இது எல்லாம் வந்து காஸ்டியூம்ஸ்ல ஒரு பார்ட். அப்போ காஸ்டியூம்ஸ் ஆல்சோ ஹெல்ப் செட் த டோன் அண்ட் ஸ்டைல் ஆஃப் த பிளே. இங்கே டோன் அப்படிங்கிறது அந்த செட்டிங்கை வந்து நல்லா பிளேக்கு எடுத்து கொடுக்கறது காஸ்டியூம் தான். காஸ்டியூம் சரியில்லைன்னா நிறைய விஷயம் எடுபடாமல் போயிடும். எவ்வளோ ஆக்டர்ஸ் நல்லா நடிச்சாலும் சரி, அந்த வாய்ஸ் ஸ்கிரிப்ட் எவ்வளோ நல்லா இருந்தாலும் காஸ்டியூம் சரியில்லைன்னா அப்படியே ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ பிரைட் அண்ட் ஃபன்னி க்ளோத்ஸ் மே பி யூஸ்ட் இன் காமெடிஸ் வெல் டார்க் அண்ட் சீரியஸ் க்ளோத்ஸ் மிஸ் யூ ட்ராஜடிஸ். அப்போ ஒரு காமெடிஸ்க்கு நல்ல கலர்ஃபுல் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ட்ராஜடிஸில் இருக்கிறப்போ கலர்ஃபுல்லாக போட்டு வந்தால் கொஞ்சம் கூட செட்டிங் பொருந்தாது.
அப்போ ட்ராஜடிஸில் இருக்கிறப்போ மைல்டு க்ளோத்ஸ், டல் க்ளோத்ஸ், டார்க் க்ளோத்ஸ் தான் போடுவாங்க. காஸ்டியூம்ஸ் மஸ்ட் ஆல்சோ பி கம்ஃபர்டபுள் ஃபார் ஆக்டர்ஸ் அண்ட் மேட்ச் த ஓவரால் டிசைன் ஆஃப் த பிளே. அப்போது அந்த ஆக்டர்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அப்புறம் அந்த டிசைன் ஆஃப் த பிளேக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இதுதான் காஸ்டியூமோட ரோல் இன் ஆக்டிங். ஓகே, அடுத்து மேக்கப் பார்க்கலாம். மேக்கப் இஸ் யூஸ்ட் ஆன் த ஃபேஸ் அண்ட் பாடி டு சேஞ்ச் ஆர் ஹைலைட் த ஆக்டர்ஸ் அப்பியரன்ஸ். ஆக்டரோட அப்பியரன்ஸை ஹைலைட் பண்ணி காமிக்கிறது மேக்கப். இட் ஹெல்ப்ஸ் த ஆடியன்ஸ் see the actors expressions more clearly, especially in large theaters. நிறைய இடத்துல மேக்கப், ஏன்னா சாதாரண ஃபீச்சரோட எப்பவுமே நல்ல அழகாவே இருந்தா கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்டேஜுக்கு போறப்போ கண்டிப்பா மேக்கப் போட்டு தான் போடுவாங்க, லிப்ஸ்டிக் போட்டுப்பாங்க, அந்த இதெல்லாம் போட்டு அந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ஃபேஸ் மட்டும் தனியா துண்டா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இட் ரீச்சஸ் த ஆடியன்ஸ், அவங்களுக்கு தெரியணும், அந்த ஃபேஸ் வந்து ஹைலைட்டா தெரியணும் அங்க. ஓகே, ஸோ அது 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 மூலமாக தான் அவங்க நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து கிளியராக தெரியும். மேக்கப் கேன் மேக் அன் ஆக்டர் லுக் ஓல்டர், யங்கர் ஆர் டர்ன் தம் இன்டு ஃபேண்டசி கேரக்டர்ஸ் லைக் விச்சஸ், கோஸ் ஆர் அனிமல்ஸ். அதே மாதிரி மேக்கப் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அவங்க ஏஜ் வந்து 30 தான், 25 தான் இருக்கும் ஒரு லேடிக்கு. ஆனால் அம்மா ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் மேக்கப் போட முடியும். அவங்க அந்த சின்ன பொண்ணை வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு அம்மாவா நடிங்க அப்படின்னு சொல்றப்போ எப்படி இது ஏத்துக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சினிமால எல்லாம் பார்ப்போம். நிறைய யங் விமன் வந்து அம்மா ரோல் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ கூட யங்கா இருப்பாங்க, ஆனா ஹீரோக்கு அம்மாவா ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம அந்த ரோல் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது நேச்சுரலா என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ரோல்க்கான வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல மேக்கப் வந்து ரொம்ப இன்னெவிட்டபிளா ஆயிடுது. அதே மாதிரி யங்கரா காமிப்பாங்க. கொஞ்சம் நம்ம ஹீரோஸே நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். எவ்வளோ வயசாகி இன்னும் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட் மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, யங்கரா காமிக்கிறதுக்கு நிறைய மேக்கப் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஃபேண்டசி கேரக்டர்ஸ் இருக்குல்ல, விச்சஸ், கோஸ்ட், இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நடிக்கிறதுக்கும் அவங்க என்ன பண்ணணும், நிறைய மேக்கப் போடணும். கோஸ்ட் மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேக்கப் போட்டால் அந்த அப்பியரன்ஸ் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் மேக்கப், அந்த இடத்துலலாம் மேக்கப் நம்பி தான் கோஸ்ட் மூவிஸே எடுப்பாங்க. அப்படியே பக்கத்தில் வந்து காமிக்கிற மாதிரி நம்மளை பயமுறுத்துறதுக்கு ஹாரர் மூவிஸ் எல்லாம் வந்து மேக்கப் தான் ரொம்ப நம்பியிருப்பாங்க. இப்போ ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் மேக்கப் ஆர் யூஸ்ட் ஃபார் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் லைக் ஸ்கேர், ரிங்கிள்ஸ் ஆர் மேஜிக்கல் லுக்ஸ். அதே மாதிரி ஸ்கேர் வடு மாதிரி தெரியணும், முகத்தில் சுருக்கம் வரணும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறையவே எடுத்துப்பாங்க, எஃபர்ட் எடுத்து ஸ்பெஷலாக மேக்கப் போட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இவர் கமல் சாரோட நம்ம தசாவதாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் ஒவ்வொரு விதமாக விமன் பண்ணியிருப்பார் ஒரு கேரக்டர். அதெல்லாம் வந்து எவ்வளவோ இது பண்ணியிருப்பார் இல்லையா, ஸ்ட்ரெயின் எடுத்து தான் அந்த மேக்கப் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இத்தனை இதுவும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொடுத்து தான் அந்த மேக்கப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. மேக்கப் ஹெல்ப்ஸ் கம்ப்ளீட் த லுக் ஆஃப் த கேரக்டர் அண்ட் மேட்சஸ் த காஸ்டியூம் அண்ட் லைட்டிங் ஆஃப் த ஸ்டேஜ். ஸோ மேக்கப் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுது, நிறைய நம்ம ஹீரோஸ் பற்றி பார்ப்போம், அவங்க மேக்கப்காக அவ்வளோ டைம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா இட் ஹைலைட்ஸ். ஓகே, அதுக்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்கு ஆக்டிங்ல. அப்போ கம்ப்ளீட் லுக் ஆஃப் த கேரக்டர், ஒரு கேரக்டருக்கான ஒரு லுக்கை கொடுக்கறதே மேக்கப் தான். அதுதான் வந்து இந்த காஸ்டியூம், லைட்டிங் ஆஃப் த ஸ்டேஜ், இது எல்லாத்துக்கும் மேட்சிங்கா இருக்கும். அதே மாதிரி இட் கிவ்ஸ் என்ஹான்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ். ஓகே, அடுத்து மாஸ்க். Masks have been used in theatre for hundreds of years, starting from ancient Greece. A mask is a face covering that helps an actor play a role, especially when the same actor plays many characters. இந்த மாஸ்க் அப்படிங்கிறதுனா தெரியும்ல, மாஸ்க் முகத்துல வச்சுக்கோல, அதுதான் மாஸ்க். வேறு ஒரு முகம் வச்சுக்கிறது தான் மாஸ்க். நிறைய இடத்துல வந்து ஆக்டர்ஸ் வந்து 2-3 ரோல் பிளே பண்றப்ப எல்லாம் அந்த மாஸ்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மாஸ்க் கேன் ஷோ இமோஷன்ஸ் லைக் ஹாப்பினஸ் ஆர் சேட்னஸ். அதே மாதிரி இந்த ஹாப்பினஸ்க்கு ஒரு மாஸ்க் போட்டுக்குவாங்க, சேட்னஸ்க்கு ஒரு மாஸ்க் போட்டுப்பாங்க. ஆர் தே கேன் பி யூஸ்ட் ஃபார் நான் ஹியூமன் ஆர் சிம்பாலிக் கேரக்டர்ஸ் லைக் காட்ஸ், அனிமல்ஸ் ஆர் ஸ்பிரிட்ஸ். சில சமயம் வந்து காடா வேஷப்படுறது, ஒரு சிம்பிளாக ஒரு குறியீடுக்காக எல்லாம் மாஸ்க் போட்டுப்பாங்க. இன் த பாஸ்ட் மாஸ்க் were large and help project the actor's voice. பாஸ்ட்ல வந்து மாஸ்க் ரொம்பவே வேலை இருந்தது. இப்போ வந்து மாஸ்கே தேவையில்லை, அவங்க வந்து அந்த விஷயத்த மாஸ்க் இல்லாமலே வந்து மேக்கப்
மேக்கப்லேயே கொண்டு வருவாங்க. முந்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாஸ்க் வந்து ரொம்பவே அவங்களுக்கு தேவையா இருந்தது. ப்ரோ இது அந்த ரொம்ப ஹெல்ப் பண்ணது மாஸ்க். ஓகே, டுடே தே ஆர் ஸ்டில் யூஸ் இன் சம் ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் பெர்ஃபார்மன்சஸ். இன்னைக்கு வந்து அது வேற மாதிரி ட்ரெடிஷ்னலான பிளேஸ்ல வந்து மாஸ்க் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி மாடர்ன் பெர்ஃபார்மன்ஸ்ல சிம்பிள்ஸா மாஸ்க் யூஸ் பண்றாங்க. Masks add mystery, symbolism, and drama to a play. Okay, now conclusion. In drama, acting is not just about speaking lines. இப்போ டிராமால வந்து பேசுறது மட்டும் டிராமா கிடையாது. It is about using the whole body, voice, and appearance to tell a story and create a believable character. அப்போ முழு உடம்பு ஜெஸ்டர்ஸ் மூலமா முழு உடம்பும் நடிக்கணும், வாய்ஸ் நடிக்கணும், அப்பியரன்ஸ்ல அந்த இதை கொண்டு வரணும். எல்லா விஷயம் சேர்ந்தாதான் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிலீவபிள் கேரக்டர் வரும். நம்பிக்கை, ஜெனுயினிட்டி வரும். அந்த கேரக்டர் அப்படியே மாறி நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும். ஜெஸ்டர்ஸ் ஷோ ஃபீலிங்ஸ் த்ரூ மூவ்மெண்ட், வாய்ஸ் ஆட்ஸ் சவுண்ட் அண்ட் இமோஷன், காஸ்டியூம் ஷோ ஹூ த கேரக்டர் இஸ். ஸோ இதெல்லாம் ஜெஸ்டர்ஸ் என்ன பண்ணுது, ஃபீலிங்ஸ் நடக்கிறது மூலமாவே ஃபீலிங்ஸ் சொல்லுது. சொன்னேன் இல்லையா, கையை பிசைறது, நகத்தை கடிக்கிறது, வேகமா இங்கேயும் குறுக்கு நெருக்க நடக்கிறது, இதெல்லாம் ஜெஸ்டர்ஸ். வாய்ஸ் வந்து இமோஷன்ஸை காமிக்கும். காஸ்டியூம்ஸ் கேரக்டர் யாருன்னு சொல்லும். மேக்கப் கம்ப்ளீட் லுக் கொடுக்குது. Masks add deeper meaning, symbolic meaning. When all these parts work out together, the performance become powerful and memorable for the audience. Okay, இதெல்லாம் வேலை செய்யறப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா அமையுது. Okay, hope you like my explanation. Thank you for watching. Second partல நம்ம ரிமைனிங் பார்ட் of Unit 4 பார்க்கலாம்.